விஜய்னா 5 ரூபா நோட்டை காட்டி தான் ஆட்சியே பிடிச்சாருன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்ப முடியல தானே. ஆனா அதுதான் உண்மை. அவர் அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தின ஆயுதம்ங்கிறது 5 ரூபா நோட்டு தான். வெறும் 5 ரூபா நோட்டு தான். அதுதான் அவருக்கு லட்சக்கணக்கான ஓட்டுகளை பெற்று தந்து இன்னைக்கு சிஎம் சீட்லயும் உட்கார வச்சிருக்குது. இதுதான் பிராக்டிக்கலான உண்மை. எப்படி ஒரு 5 ரூபா நோட்டுக்கு அப்படி ஒரு பவர் வந்தது? இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னபிற பித்தலாட்டங்கள்லாம் என்ன? இதற்குண்டான ஆதாரம்ங்கிறது என்ன? இது எல்லாத்துக்கும் அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடி விஜய் நாவோட ஜனநாயகன் படத்தை பத்தி கொஞ்சம் பேசணும். பேசிட்டு போயிடுவான். ஏண்டா அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு என்னடா இருக்குது? அதுதான் பப்படம் ஆயிருச்சு. அணில்கள்லயே கணிசமான ஆட்கள் காரி துப்பிட்டு போயிட்டாங்களே, அதை பத்தி இனிமே பேசுறதுக்கு என்னடா இருக்குதுன்னு நீங்க கேட்குறீங்களா? உண்மைதான், அந்த படம் பப்படம் ஆயிருச்சுங்கிறது உண்மைதான். ஆனா அந்த படத்தோட ஹீரோ தானே இன்னைக்கு சிஎம்மா இருக்கிறாரு. அவரோட வேல்யூ ஒன்றும் குறைஞ்சு போயிடலையே. அந்த படம் பப்படம் ஆயிருச்சுங்கிறதுக்காக அவருடைய வேல்யூங்கிறது, அவருடைய மதிப்புங்கிறது குறைஞ்சு போச்சா என்ன? கூடிதானே இருக்குது. ஸோ ஜனநாயகன் படத்தை பற்றியும் ஜனநாயகன் மாதிரியான சினிமாக்களை விஜய்னா தனக்கான அரசியல் ஆயுதங்களா பயன்படுத்திக்கிட்டாருங்கிறத பற்றியும் பேசிதான் ஆகணும். அதுக்கு பின்னாடி இருக்கிற அயோக்கியத்தனங்களை பற்றியும் பேசிதான் ஆகணும். பேசிடுவான். அதாவது இப்பயும் விஜய் ஆதரவாளர்கள் கணிசமான ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜனநாயகன் படம் மட்டும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்திருந்ததுன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டே வேற மாதிரி ஆயிருக்கும். விஜய்னா ஆல்மோஸ்ட் ஸ்வீப் பண்ணியிருப்பாரு. 234 இல்லைனாலும் 200 தொகுதிகள்லையாவது தாவேகா கண்டிப்பா ஜெயிச்சிருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமான அரசியல் மெசேஜ்கள்லாம் இந்த படத்துல இருக்குது. ஸோ விஜயோட அரசியல் வெற்றிக்கு இந்த படம் பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்குங்கிறது அவங்கள கணிசமான ஆட்கள் இப்பயும் சொல்ற விஷயம் தான். ஆனா அது உண்மை கிடையாது. இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் ரிசல்ட் இப்படி தான் வந்திருக்கும். அதிகபட்சமாக ஒரு 5-10 தொகுதிகள் கூடுதலாக விஜய் ஜெயிச்சிருக்கலாம், அவ்வளவுதான். அதை தாண்டியெல்லாம் பெரிய வெற்றிக்கு இந்த படம் காரணமாக இருந்திருக்குங்கிறதெல்லாம் சும்மா உள்ளுலாயே உருட்டணும்னு ஆசைப்பட்டு உருட்டி பார்த்துக்கிறாங்க, உருட்டிட்டு போகிறாங்க. இதை நான் எப்படி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, இந்த படம் விஜய் ரசிகர்களுடைய பெரிய அளவுக்கெல்லாம் கனெக்ட் ஆகலை. அவங்க விஜய் நாவோட கடைசி படம் இது அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, விஜய் நாவை இதுக்கு மேலே இப்படி திரையில சாகசம் பண்ற ஒரு ஹீரோவா பார்க்க முடியாதுங்கிற அவங்களோட ஏக்கம் தான் ஆனந்த கண்ணீரா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குதே தவிர, விஜய்னா கடைசி படத்துல கூட நம்மள இந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு ஆனந்த கண்ணீர்லாம் அவங்ககிட்ட இருந்து வரல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டைப் ஆனந்த கண்ணீரே ஒரு மாதிரி அனாவசியம் தான். அணில்களா, கவலைப்படாதீங்கப்பா. விஜய்னா சினிமாவை விட்டுட்டு போயிட்டாரு. இனிமேல் இந்த மாதிரி சாகசங்களை எல்லாம் நம்ம எப்படி பார்க்க போறோம், நமக்கு காண கிடைக்குமோன்னு நீங்க அழுது வடிகிறதுல, ஆனந்த கண்ணீர் வடிக்கிறதுல எல்லாம் எந்த நியாயமும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. என்ன விஜய் நான் இது வரைக்கும் காட்டினாரு பாருங்க படம், அதெல்லாம் படமே கிடையாது. இனிமே அரசியல்ல அவர் காட்ட போறாரு பாருங்க, அரசியல்ல அவர் எடுக்க போறாரு பாருங்க ஒரு சினிமா, அதுதான் ரியல் சினிமா. அதுல உங்களுக்கு ஹெவியான என்டர்டெயின்மெண்ட்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. தன்னை நல்லவர்னு காட்டிக்கிறதுக்காக ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அயோக்கியர்களா காட்டுறதுக்காக அவர் இனி போடுவார் பாருங்க வேஷம், நடத்துவார் பாருங்க நாடகம். அதெல்லாம் அவரோட ரியல் லைஃப் சினிமாக்களை விட செமையா இருக்கும். ஸோ உங்களுக்கு இனிமேல் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறதுக்கெல்லாம் வழியே இல்லைன்னா அப்படி ஒரு நினப்புல ஆனந்த கண்ணீர் வடிக்கிறதையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிருங்க. அதெல்லாம் இன்னும் பல சாகசங்கள் இருக்குது. அரசியல் சாகசங்கள்லாம் சினிமா சாகசத்தை விட செம்மையா இருக்கும். வெயிட் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், இவரை நல்லவர்னு காட்டிக்கிறதுக்காக இன்னும் அவர் யார் யாரையெல்லாம் அயோக்கியர்கள், உலகமகா அயோக்கியர்கள்னு ப்ரொஜெக்ட் பண்ண போறாருங்கிற அந்த கூத்தை உங்களுக்கு இன்னும் பல ஆண்டுகளுக்கு ஹெவியான என்டர்டெயின்மெண்ட்டுகளை கொடுக்கும். அதனால அதை விட்டுருங்க. மேட்ரு என்னன்னா, படத்துல ஒன்றும் கிடையாது. விஜய் ரசிகர்களோட அந்த படம் பெரிய அளவுக்கு கனெக்ட் ஆகலை. ஏன்னா விஜய் ஒவ்வொரு சாகசத்தையும் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5000 பேராவது சாக வேண்டியதா இருக்குது. ஒரு 5000 பேர் சாகட்டும், அப்புறமேல் போவான். ஒரு 5000 பேராவது நமக்காக குறைஞ்சபட்சம் சாகலைன்னா நாம போய் என்ன சாகசத்தை அங்கே செஞ்சு கிழிக்கிறது? சாகட்டும், வெயிட் பண்ணுவான் அப்படின்னு தான் விஜய்னா ஆல்மோஸ்ட் அத்தனை சீன்கள்லையும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அங்கே பெரிய அளவுக்கு சாவு நடந்ததுக்கு அப்புறமா தான் இவர் என்ட்ரியே கொடுக்குறாரு. இதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, ரொம்ப சினிமா தனமாக இருக்குது. அதனால தான் விஜய் ரசிகர்களுடைய கணிசமான ஆட்களுடைய இந்த படம் கனெக்ட் ஆகலை. அவங்கள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற டைப் ஆனந்த கண்ணீரை வடிச்சு ஒரு மாதிரி தங்களை திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்திருந்தாலும் எலெக்ஷன் ரிசல்ட் இப்படித்தான் இருந்திருக்கான். அதில் எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஆக்சுவலாக நான் பேச வந்த விஷயங்கிறது இது இல்லை. இந்த படத்தில் விஜய் பல அரசியல்களை பேசுகிறாப்புல. அதாவது விஜய் பேசுறதாவும் இன்ன பிற ஆட்கள் பேசுறதாவும் இந்த படத்தில்
படத்துல பல அரசியல் வசனங்கள் வருது. அரசியலை கேள்வி கூத்தாக்குற, அரசியலை அயோக்கியத்தனம் மட்டுமே நடக்கிற இடம்னு காட்டுற மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களும் ஏகப்பட்ட வசனங்களும் இந்த படத்துல வருது. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. அதாவது அரசியல்வாதிகள்லாம் இந்த சாதி வெறி, மதவெறி, இனவெறி, மொழிவெறி, தேசவெறி இந்த மாதிரியான வெறிகளை பயன்படுத்தி சிம்பிளா ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. மக்களும் பல நேரங்களில் இந்த மாதிரியான வெறிகளுக்கு பலியாயிடுறாங்க. இந்த மாதிரி அடையாளங்களை ரொம்ப முக்கியமான விஷயங்களை நினைச்சுக்கிட்டு அரசியல்வாதிகளுடைய குரலி வித்தைகளுக்கு பலியாயிடுறாங்க. அதனால தான் இந்த நாட்டில் ஒரு நல்லதும் நடக்கல. இதெல்லாம் ஒளிஞ்சாதான் நல்ல ஜனநாயகம் பிறக்கும், மக்களுக்கு நல்லாட்சி கிடைக்கும், நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசப்படுது. விஜயும் இந்த மாதிரியான வசனங்களை பேசுறாரு, மற்றவங்களும் இந்த மாதிரியான வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையில வெறிகள் ஆபத்தானது தான். அது சாதி வெறி, மத வெறி, இன வெறி, மொழி வெறி, அதீதமான தேச வெறி, இந்த மாதிரியான எல்லா அடையாள வெறிகளும் ஆபத்தானது தான். அது மக்களுக்கு ஒரு நாளும் நல்லது செய்ய போறதே கிடையாது. அதை புரிஞ்சிக்காம மக்கள் பல நேரங்களில் பல ஆட்கள்கிட்ட பலியாகிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்க மேட்ரே என்னன்னா, இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு, இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்றதுக்கு விஜய் நாவுக்கு யோகிதை இருக்குதா, அருகதை இருக்குதா, தகுதி இருக்குதா, ஏதாவது இருக்குதாங்கிறது தான் கேள்வி. வெறிகளை பத்தி பேசுற யோகிதை விஜய் நாவுக்கு இத்தினுண்டாவது இருக்குதாங்கிறது தான் என் கேள்வி. ஏன்னா விஜய்னாவும் ஒரு வகையான வெறியை கிளப்பி விட்டு ஆட்சியை பிடிச்சவர் தான். இத்தனை வெறிகளை பத்தி இப்படி பேசுறாரு, வாய்கிலேயே பேசுத இந்த கும்பல். இவங்க என்னைக்காவது ரசிக வெறியை பத்தி பேசியிருக்கிறாங்களா? ரசிக வெறிங்கிறது பேராபத்தான ஒரு விஷயம் கிடையாதா? சாதி வெறி, மத வெறி, இனவெறி, மொழி வெறி மாதிரியே இந்த ரசிக வெறியும் பேராபத்தமான விஷயம் கிடையாதான் நான் கேட்கிறேன். ரசிக வெறிங்கிறதே என்ன? ஒரு மனுஷனை கண்மூடித்தனமா நம்புறது, அவன் என்ன சொன்னாலும் ஆதரிக்கிறது, அவன் ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில இவங்களை சந்தோஷப்படுத்திட்டாங்கிறதுக்காக அந்த மனுஷனை கண்ட மேனிக்கு கண்ணை மூடிக்கிட்டு ஃபாலோ பண்றது தான் ரசிக வெறின்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா ரசிக வெறிங்கிறது சினிமாக்கள்ல மட்டும்தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, எல்லா இடங்கள்லையும் இருக்குது. இப்ப எனக்குள்ளேயே ஒரு ரசிக தன்மை இருக்கலாம், உங்களுக்குள்ள ஒரு ரசிக தன்மை இருக்கலாம். அது அந்த தன்மையோட இருக்கிற வரைக்கும் நல்லது. ஒரு சினிமாக்காரனை தான் ரசிக்கணும்னு ஒன்று அர்த்தம் கிடையாது. சக மனுஷனை கூட ரசிக்கலாம். நான் உங்களை ரசிக்கலாம், நீங்க என்ன ரசிக்கலாம். என்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நீங்க எடுத்துக்கலாம், உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நான் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், ஏதோ ஒரு வகையில் நீங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் மாற்றி மாற்றி நடக்கிறதா, இதெல்லாம் இயல்புல இருக்கிற ஒரு விஷயம் தான். இது வெறியாகும் போது பிரச்சனை தானே. இதுதான் விஜய்னா விஷயத்திலேயே நடந்திருக்குது. இந்த ரசிக வெறியை பற்றி விஜய்னா எந்த இடத்துலையாவது பேசியிருக்காரா? இப்போ நாம பேசியெல்லாம் விஜய் ரசிகர்களுக்கு புரிய வைக்க முடியாது. விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, எந்த ரசிகர்களுக்கும் யாரோட ரசிகர்களுக்கும் நாம பேசியெல்லாம் புரிய வைக்க முடியாது. ஆனா சம்பந்தப்பட்டவங்க பேசினா புரிஞ்சுக்குவாங்க தானே. இந்த பாருங்கப்பா, ரசிக வெறிங்கிறதே ஒரு மற்ற வெறிகள் மாதிரி பேராபத்தானது தான். கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்க. நான் ஒரு சினிமாக்காரன், என்டர்டெயின் பண்றது எனக்கு தொழில். நீங்க காசு கொடுத்து என் என்டர்டெயின்மெண்ட்டை பார்க்குறீங்க, காசு வாங்கிட்டு தான் நான் உங்களை என்டர்டெயின் பண்றேனே தவிர ஃப்ரீயாலாம் ஒன்றும் பண்ணல. உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காகவே நான் ஒன்றும் பிறந்து வரல. நான் ஒரு என்டர்டெய்னர்னா அது எனக்கு தொழில். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில சின்னதா, ரொம்ப சின்னதா மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது. என் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற என்டர்டெயின்மெண்ட்ங்கிறதுக்கு அவ்வளவுதான் வேல்யூ அப்படிங்கிறத வேற வேற மாதிரியே சாதாரண ரசிகர்களுக்கு புரிகிற மாதிரியே இந்த விஜய்னா என்னைக்காவது விலைக்கு பேசி இருக்கிறாரா? இதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்லையா? இதெல்லாம் பித்தலாட்டம் இல்லையா? அதை விட்டுவிட்டு சாதி வெறி, மத வெறியால தான் இங்க எல்லாம் நாசமா போச்சுன்னு பேசுறதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்லையா? அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதுக்கு கொஞ்சமும் குறையாத ஒரு அயோக்கியத்தனம் தான் இந்த ரசிக வெறிங்கிறதும், அதை என்கரேஜ் பண்ணி விட்டு அதன் மூலமா அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிறதுங்கிறதும் அதை விட ஆகச்சிறந்த அயோக்கியத்தனம் தான். அதை விட பேராபத்தான விஷயம் தான். இப்போ இவர் என்ன சொல்றாரு? சாதி வெறியை தூண்டி விட்டு அதிகாரத்தை பிடிச்சிடுறாங்க, மத வெறியை தூண்டி விட்டு அதிகாரத்தை பிடிச்சிடுறாங்க. இது அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையா? அப்புறம் எப்படி இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கும்னு முக்கராப்புல. நான் என்ன கேட்கிறேன், இவர் என்ன பண்ணாரு? சின்னஞ்சிறுசுகள்கிட்ட 8 வயசு 10 வயசு பிள்ளைகள்கிட்ட எல்லாம் ஓட்டு கேட்கலையா? குழந்தைகள்கிட்ட எல்லாம் ஓட்டு கேட்கலையா? அது என்ன? அது எந்த வெறியை தூண்டி விடுறதுன்னு நான் கேட்கிறேன்.
கேட்கிறேன், ரசிக வரியை தூண்டி விடுறது இல்லையா? அயோக்கியத்தனம் இல்லையா? அது பித்தலாட்டம் இல்லையா? கொடூரமான பேராபத்து இல்லையா? என்ன இது அயோக்கியத்தனம்? வெறியை பத்தி பேசுறதுக்கெல்லாம் இந்த விஜயண்ணாவுக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கு என்ன யோகிதை இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். அந்த 8 வயசு 10 வயசு குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது தெரியுமா? அரசியல்னா என்னன்னு தெரியுமா? விஜயண்ணாவை டிவி ஸ்கிரீனு தியேட்டர் ஸ்கிரீனை தவிர வேற எங்கேயாவது பார்த்துருக்குறாங்களா? விஜயண்ணாவுக்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு, அவர் அரசியலில் என்னத்தை பண்ணியிருக்கிறாருங்கிறத பற்றி ஏதாவது அவங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட குழந்தைகள்கிட்ட கூச்சப்படாமல் இவர் வெறியை தூண்டி விடுறாரு. வெறியை தூண்டி விடுறதில்லாத வேற என்ன? அவங்க சினிமாவில் இவரை ரசிச்சிருக்கிறாங்க, ஒரு மாதிரி ரசிக மனநிலையோடு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஓட்டு கேட்குறாப்புலையே, இதை விட ஓட்டு கேட்டு ஜெயிச்சு சிஎம்மாவும் ஆயிட்டாப்புலையே, இதை விட பெரிய அயோக்கியத்தனம்ங்கிறது வேற ஏதாவது இருக்குமா? இவருக்கு வேற ஏதாவது வெறியை பற்றி பேசுறதுக்கு யோகிதை இருக்குதான்னு நான் கேட்குறேன். அயோக்கியத்தனத்திலேயே ஆகச்சிறந்த அயோக்கியத்தனம்ங்கிறது இதெல்லாம் தான். அதாவது பொதுவாகவே சினிமாங்கிறது என்ன? சினிமாவால் அது நடந்தது, இது நடந்தது, பெரிய புரட்சி நடந்தது, கருத்து புரட்சியெல்லாம் நடந்திருக்குது, சில நாடுகளே தலைகீழ பிறண்டிருக்குதுன்னெலாம் உருட்டுவாங்க. அதெல்லாம் சும்மா. சினிமாவில் சமூக கருத்துக்கள்லாம் பரப்பப்பட்டதுங்கிறது உண்மைதான். சினிமாவால் சில இடங்களில் சில சமூகங்களில் சில நல்லதுகள் நடந்திருக்குதுங்கிறதும் உண்மைதான். ஆனால் அதெல்லாம் ஊறுகாய் மாதிரி. விஜய் சினிமாக்களில் அந்த ஊறுகாயும் இருக்காது. அது முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு ஜாலியாக ஒரு கொண்டாட்டமான மனநிலையோடு பார்த்துட்டு கடந்து போகிற ஒரு விஷயம். பொதுவாகவே சினிமாங்கிறது என்ன? ஒருத்தரை ஒரு ஆளை கடவுள் ரேஞ்சுக்கு, ஈடு இணை இல்லாத மனுஷன் ரேஞ்சுக்கு, சூப்பர்மேன் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுறது தான் சினிமாங்கிறது. நம்ம ஊர் சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமாக்களே அப்படி தான். எல்லா ஊர்லேயும் சினிமாங்கிறது அந்த லாஜிக்கின் அடிப்படையில் செயல்படுறது தான். ஒரு சாதாரண மனுஷனை கடவுளாக்குற வேலையை தான் சினிமாக்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒரு ஆளை நல்லவன்னு காட்டுறதுக்காக, ஒரு ஆள் மனித புனிதர் மகாத்மான்னு காட்டுறதுக்காக ஊரில் இருக்கிற அம்புட்டு பயல்களையும் அயோக்கியம் நான் காட்டுறது தான் சினிமா. சினிமாக்களில் வேற என்ன இருக்குது? அதை ஆயுதமாக்கி அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை, அவங்ககிட்ட இருக்கிற அந்த வெறித்தனத்தை, அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த வெறித்தனத்தை தூண்டி விட்டு இவர் ஜெயிச்சு சிஎம் ஆவாராம். ஆனால் இவர் ஊருக்கே வகுப்பெடுப்பாராம். அந்த வெறி கூடாது, இந்த வெறி கூடாது, அதையெல்லாம் கடந்து நாங்கள் ஓட்டு வாங்கியிருக்கிறோம், அதையெல்லாம் உடச்சி விட்டோம்னு இவர் வாயாமல் வகுப்பெடுப்பாராம். நம்ம கேட்டு போயிடணுமா? என்னத்தை சொல்கிறது? பித்தலாட்டங்கள்லேயே ஆகச்சிருந்த பித்தலாட்டம்ங்கிறது இதுதான். அதாவது ஹிப்போக்ரஸியோட ஒட்டுமொத்த உருவம்னா அது நம்ம விஜயண்ணா தான். பம்மாத்துத்தனத்தின் பித்தலாட்டத்தின் இரட்டை வேடத்தின் ஒட்டுமொத்த உருவம்னா அது விஜயண்ணா தான். வேணும்னா இந்த ரூட்டில் போய் யாராவது ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஹிப்போக்ரஸியின் ஒட்டுமொத்த உருவமாக மாறி நாமளும் விஜயண்ணா மாதிரி வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு ஜெயிச்சிடலாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் விஜயண்ணாவை முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம். அவர் எப்படியெல்லாம் ஹிப்போக்ரஸி பண்ணார், அவர் எப்படியெல்லாம் நிழலை நிஜம்னு நம்ப வச்சாருன்னு அந்த ரூட்டை ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து விஷயங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஜயண்ணா மாதிரியே காமன் மேனை கன்வின்ஸ் பண்ணுற, காமன் மேனை நம்ப வைக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா, விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த இடத்துல தான் அந்த 5 ரூபா நோட்டு விஷயமும் வருது. அதாவது எந்த அளவுக்கு பம்மாத்துத்தனம் விஜயண்ணா பண்ணியிருக்கிறாரு, இந்த ஹிப்போக்ரஸியின் ஒட்டுமொத்த உருவமே விஜயண்ணா தான் சொல்கிறோமே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு ஆதாரம் தேடி நீங்கள் வெளியில் எங்கேயும் போக தேவையில்ல. அவரோட சினிமாக்களையே பார்த்தா போதும். அவரே அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான். அதாவது அவர் படம் ஒன்று இருக்குது மெர்சல்னு, அதில் 5 ரூபா டாக்டராக நடிப்பார். ரொம்ப நல்லவர். அந்த கடவுளே பூலோகத்தில் இறங்கி வந்து டாக்டர் வேலை பார்த்தா எப்படி பார்ப்பாரோ, என்ன காசு வாங்கிட்டு வைத்தியம் பார்ப்பாரோ, அந்த மாதிரியான ஒரு மனித புனிதராக மகாத்மாவாக தான் இவர் நடிச்சிருப்பார். எவ்வளவு வாங்குவார்? 5 ரூபா. வெறும் 5 ரூபா வாங்கிட்டு தான் அந்த ஏரியா மக்களுக்கு பூரா வைத்தியம் பார்ப்பார். ரொம்ப நல்லவராக இவர். ஆனால் அந்த படத்துக்கு இவர் வாங்கின சம்பளம் என்ன? அன்னைக்கு ரேட்டுக்கே 100 கோடி சொச்சம்ங்கிறாங்க. அந்த படத்தோட டிக்கெட் விலை என்ன தெரியுமா? அன்னைக்கு ரேட்டுக்கே 200 ரூபா தான். பிளாக்கில் அன்னைக்கு ரேட்டுக்கே 500 1000னு விற்று பெரிய அளவுக்கு அவங்க காசு பார்த்தாங்க. ஆனால் இவர் படத்தில் இப்படி நடிப்பார், 5 ரூபா டாக்டர், ரொம்ப நல்லவர். ஒரு ஷோவை கூட, அந்த படத்தோட ஒரு ஷோவை கூட காமன் மேனுக்கு 5 ரூபா டிக்கெட் வாங்கிட்டுலாம் இவர் காட்ட மாட்டார். அது 200 ரூபா கொடுத்து தான் பார்க்கணும். எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் படத்தில் மட்டும் இவர் 5 ரூபாய்க்கு வைத்தியம் பார்ப்பாரு. இவர் நம்ப நல்லவர்னு ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கோம். அவங்க தான் இப்போ அவருக்கு ஆதரவாளர்களாக மாறி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. எத்தனை விஜய் ரசிகர்களுக்கு இந்த கேள்வி தோணி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது என்ன தலைவர் 5 ரூபா டாக்டரா அவ்வளவு நல்லவராக சினிமாவில் நடிக்கிறாரு, ஆனால் அந்த படத்தையே 200 ரூபாய்க்கு நம்மகிட்ட விற்கிறாரு. ஒரு ஷோ, ஒரே ஒரு ஷோவை கூட 5 ரூபா டிக்கெட்டுக்கு அவர் நமக்கு காட்டலை. இது என்ன பித்தலாட்டம்? இது என்ன அயோக்கியத்தனமாக இருக்குது? அப்போ நிழல் வேற நிஜம் வேற
தேவையா அப்படிங்கிற எண்ணம் ஏன் எந்த விஜய் ரசிகனுக்கும் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி வராது. அதுதான் குருட்டுத்தனமான ரசிக வரிங்கிறது. நாம அந்த கேள்வியெல்லாம் கேட்க போறதில்ல. ஏன்னா நமக்கு சினிமா வேற, ரியல் லைஃப் வேற, நிழல் வேற, நிஜம் வேறங்கிற வித்தியாசமெல்லாம் தெரியும். அது சினிமாவில் ஹீரோ அப்படித்தான் இருப்பாரு, ரொம்ப நல்லவரா இருப்பாரு, பல சாகசங்களை புரியுவாரு. அவர் ஒருத்தரை நல்லவரா இருக்கணுங்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற அம்பிட்டு பயணம் மலை மாதிரியா இருப்பான். இதெல்லாம் சினிமாக்கள்ல இயற்கையா இருக்கிறத நாம கடந்து போயிடுவோம். ஆனா அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற அவங்களுக்கு ஏன் தோணாது. அதுதான் ரசிக வெறிங்கிறது. அந்த கண்மூடித்தனமான ரசிக வரியை மூலதனமா வச்சு அரசியல்ல இவர் ஜெயிப்பாராம். ஆனா மற்றதெல்லாம் அநியாயம் அக்கிரமம்னு இவரே பேசுவாராம். அதனாலதான் திரும்பவும் அழுத்தம் திருத்தமா சொல்றேன், ஹிப்போக்ரசியின் மொத்த உருவம் தான் விஜய். ஆனா அந்த பம்மாத்துத்தனம் ஓட்டரசியல்ல ஒர்க் அவுட்டும் ஆயிருக்குது, பெரிய அளவுக்கு வெற்றியையும் தேடி தந்திருக்குது. அதை நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இனிமே விஜயை எதிர்த்து அரசியல் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க, விஜயை அரசியல்ல வீழ்த்தணும்னு ஆசைப்படுறவங்க இந்த எல்லா விஷயத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதற்குண்டான எதிர்வினை ஆற்றினா மட்டும்தான் விஜயை வீழ்த்த முடியும். விஜயை வீழ்த்தி நீங்கெல்லாம் ஆட்சிக்கு வர முடியும். இல்லைன்னா இந்த பம்மாத்து தனங்களுக்குள்ள சிக்கி நீங்களும் காணாம போயிருவீங்க. எதிர்கட்சிகள் எல்லாருக்குமான என்னோட அறிவுரைங்கிறது இதுதான். இதை புரிஞ்சுக்கணும். நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆற்றுற ஒவ்வொரு எதிர்வினையிலையும் இந்த பம்மாத்து தனத்தையும் எதிர்த்து தான் ஃபைட் பண்ணி ஆகணும். இதை வீழ்த்துறதுங்கிறத அவ்வளவு எளிதான விஷயங்கிற மாதிரி எனக்கு தோணல. விஜய்கிட்ட ஒரு அதீதமான புத்திசாலித்தனம் இருக்குது. அந்த புத்திசாலித்தனத்துக்கு நிகரான புத்திசாலித்தனம் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் விஜய் நாவை வீழ்த்த முடியும். எதிர்கட்சிகள்லாம் இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.